ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி அனிமேட்டட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு வந்து ஃபிக்மா ஓப்பன் பண்ணிட்டு நான் எனக்கு ஏற்ற லோகோவை நான் இப்போதைக்கு சும்மா ரஃபாக டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம பென் டூல் எடுத்து வரைஞ்சிட்டு தென் பென் டூலில் எடுத்து அதுலேயே வந்துட்டு கர்வ் டிசைன்ஸ்லாம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். தென் அப்படியே கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கலர் ஆட் பண்ணுவோம். பிளாக் கலர் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில்லில் கலர் மாற்றிப்போம் பிளாக் கலரில். ஓகே, பிளாக் கலரு ஓகேவாக இருக்குது. இந்த பிளாக் கலர் வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் இந்த இமேஜை. ஓகேவா, ஃபிக்மாவில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு விசுவல் ஸ்டுடியோவில் வந்துட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இனிஷியலாக காம்பனண்ட்டை சும்மா க்ரியேட் பண்ணிப்போம். எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஒரு சும்மா இப்போதைக்கு ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டுக்கிறேன், ஹாயின்ட்டு. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் போட்டு இப்போதைக்கு நான் app.tsxல வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை இனிஷியலாக கால் பண்ணி விட்டுறேன். தென் app.tsxக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு வியூ க்ரியேட் பண்ணுவோம். அந்த வியூவுக்கு நான் இப்போதைக்கு ஸ்டைல் வந்து ஃப்ளெக்ஸ் 1, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டுன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டரோ அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வியூ போடுறேன். அந்த வியூக்கு மேலே இப்போதைக்கு நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணிப்போம். அந்த இமேஜ் தான் வந்து நம்ம லோகோ. ஓகேவா, சோர்ஸில் ரெக்வயர் ஆஃப் இமேஜோட பார்த்து கொடுத்துப்போம். அசட்ஸில் இமேஜஸில் இமேஜோட நேம் என்ன, logo.png அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கு ஸ்டைல் வந்துட்டு நம்ம கொடுத்துப்போம். இப்போதைக்கு வித் ஹைட்டை சும்மா கொடுத்து பார்ப்போம். இது வந்து ஒரு 50%, ஹைட்டு ஒரு 50% கொடுப்போம். ஓகே, இமேஜ் வந்ததுக்கப்புறம் அதோட வித் ஹைட்டை கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேன். தென் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஈவென்ட் ஹப் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அதான் என்னோடய ஆப்போட நேமாக இருக்க போகுது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் இப்போதைக்கு ஸ்டைல், மார்ஜின் டாப்பும், ஃபாண்ட் சைஸு அண்ட் ஃபாண்ட் வெயிட்டெல்லாம் ஏற்றிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. தென் கீழே இருக்கிற வியூக்கு வந்துட்டு நான் இப்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து RGB கலர் கொடுத்து இது பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்துட்டு அதோட வித்து 100%னும் ஹைட்டையும் 100%னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இது வந்துருச்சு. ஆனால் இது வந்து ஃபுல்லாத்தையும் மறைச்சிருச்சு இல்லையா? இதுக்கு வந்து நம்ம Z இண்டெக்ஸ் கொடுத்து பார்ப்போம். Z இண்டெக்ஸ் -2ன்னு கொடுத்தோம்னா இது ஃபுல்லாக மறைஞ்சிருது. ஸோ இதுக்கு என்னென்னா வந்து மேலே இந்த வியூக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் போட்டிருக்கோம் இல்லையா, ஒயிட்டுன்ட்டு, அந்த பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணதுமே இது வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கீழே இருக்கிற அந்த வயலட் கலர் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அனிமேட்டட் பண்ணுறோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிப்போம். செட் வித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் ஸ்டேட்டை வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு இப்போதைக்கு 0ன்னு கொடுத்துட்டு இப்போ யூஸ் எஃபெக்டில் வந்துட்டு இனிஷியலாக உள்ளே வரும்போது மட்டும் ஒரு செட் டைம் அவுட் போட்டு அந்த செட் டைம் அவுட்க்கு வந்துட்டு ஒரு 2000 கொடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு வித்தை வந்து நம்ம இப்போ ஒரு 400 மாறுற மாதிரி பண்ணிப்போம். தென் இந்த வித்து ஹைட்டுக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த வேல்யூவை கொடுத்துருவோம். இருங்க, அதுக்கப்புறம் அதோட பார்டர் ரேடியஸை வந்து நம்ம இப்போ 100, ஒரு 200, ஓகே, இந்த ஒரு 250 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நம்ம இப்போ வந்து how to change the value in animated.view அப்படின்னு சொல்லி ChatGPTயில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ChatGPTயிலே ஃபுல் கோடு வந்துடும். ஓகேவா, அந்த யூஸ் டைம் அவுட் போட்டது எதுக்குன்னா வந்து அந்த இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். அது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அனிமேட்டட் வந்து ரியாக்ட் நேட்டிவில் யூஸ் பண்ணிட்டு இப்போது கான்ஸ்ட் வித் பொசிஷன் ஈக்குவல் டு யூஸ் ரெஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நியூ அனிமேட்டட் டாட் வேல்யூ வந்துட்டு 0ன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் டாட் கரண்ட்டுன்னு போட்டு இதே மாதிரி ஹைட்டுக்கு நான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ் எஃபெக்டில் வந்து இது நம்ம வந்து போட போகிறோம். ஓகேவா, இனிஷியலாக வரும்போது நடக்கணும் இல்லையா, அதனால் அந்த செட் டைம் அவுட் வந்து இதை எடுத்துகிட்டு அனிமேட்டட் டாட் பேரலில் அரே ஆஃப் போட்டு அதில் வந்து அனிமேட்டட் டாட் டைமிங் இருக்கும். அந்த டைமிங்கை போட்டுட்டு வித் பொசிஷனை வந்து நம்ம மாற்ற போகிறோம். எந்த வேல்யூக்கு மாற்ற போகிறோம்னு சொல்லி அடுத்த இதில் கொடுக்குறோம். 2 வேல்யூ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 450 அந்த மாதிரி கொடுத்து வைப்போம். அதுக்கடுத்து வந்து அதில் வந்து யூஸ் நேவிகேட்டர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம டியூரேஷன் கொடுத்துருவோம். டியூரேஷனை கொடுத்துட்டு யூஸ் நேவிகேட்டர் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிட்டோம்னா அனிமேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம இப்போ வித்துக்கு பண்ண மாதிரியே அதே சேம் கோடை வந்து நம்ம இப்போ பொசிஷனுக்கு ஹைட்டுக்கு பண்ணுறோம். ஓகேவா, ஹைட்டு பொசிஷனுக்கு வந்து 2 வேல்யூ வந்து அதே மாதிரி நம்ம ஒரு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம 800 வச்சுப்போம். அண்ட் டியூரேஷன் வந்துட்டு ஒரு 1000 கொடுத்துட்டு யூஸ் நேவிகேட்டர் வந்து ட்ரூன்னு கொடுத்துப்போம். ஓகேவா, டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த அனிமேட்டட் டாட் வியூன்னு சொல்லி நம்ம மாற்றிப்போம் வியூவை. அண்ட் இதோட வித்தையும் ஹைட்டையும் நம்ம இப்போதைக்கு மாற்றி வச்சுப்போம். இப்போது ரன் பண்ணி பார்ப்போம். ஒரே நிமிஷம், ஆப்பை நீங்கள் ரீரன் பண்ணிக்கோங்க ஒரு டைம் நம்ம இப்படி பண்ணதுக்கப்புறம். ஓகேவா, இல்லைன்னா இஷ்யூ அடிக்குது. ஓகே, இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் பார்த்தீங்களா கரெக்டாக வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த லைட்டாக ஒரு மாதிரி சர்க்கிள்லேருந்து அப்படியே ஸ்கொயர் ஆகிட்டு போகுது இல்லையா, அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வேல்யூ வந்து அந்த 2 வேல்யூ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு அண்ட் பார்டர் ரேடியஸ் அது இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்திப்போம். 500 வச்சுருக்கேன். ஓகேவா இருக்குது. இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக பார்க்க கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இன்னும் லைட்டாக கொஞ்சம் வேல்யூ மாற்றுவோமா என்னன்னு பார்ப்போம். ரீலோட் பண்ணிட்டேன். ஓகேவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு வேல்யூ வந்து 600க்கு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ வந்து இந்த வியூ வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம அதுக்கு அப்படியே இப்போது app.tsx தான் நான் இனிஷியலாக உள்ளே நடக்கும். அந்த இதுக்கு வந்து நம்ம உள்ளே வந்ததுமே இங்கே ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை கமெண்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு நான் வியூ வந்து இப்போதைக்கு நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாடலில் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மாடலுக்கு வந்து நம்ம விசிபிள் வந்துட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வந்து ட்ரூவாக இருக்கும்போது ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுக்குள்ளே போட்டுருவோம். ஓகேவா, இப்போ இங்கே நம்ம ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் செட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிட்டு யூஸ் எஃபெக்டில் யூஸ் ஸ்டேட்டில் வந்து நம்ம இனிஷியலாக வந்து ட்ரூன்னு வச்சுருப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து யூஸ் எஃபெக்டில் வந்துட்டு இங்கே வந்து நம்ம யூஸ் இஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம இஸ் ஃபோக்கஸ்டை வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். இஸ் ஃபோக்கஸ்ட் ஈக்குவல் டு யூஸ் இஸ் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கை வச்சு டிக்ளேர் பண்ணிடுவோம். ஓகேவா, யூஸ் இஸ் ஃபோக்கஸ்ட். சரி, ஓகே. app.tsxல வந்து அந்த ஹூக் வந்து யூஸ் ஆகாது போல். அதனால் வந்து யூஸ் எஃபெக்டில் வந்துட்டு நம்ம நார்மலாக நீங்கள் வந்து ஒரு அரேவை மட்டும் ஒரு மணி டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு வந்து நம்ம செட் டைம் அவுட் போட்டு செட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை வந்து நம்ம ஒரு 2000 டைம் கழித்து நம்ம ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி ஃபால்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ப்ளாஷ் நடந்ததுமே அடுத்து வந்து நம்ம அடுத்த பேஜுக்கு போயிடுது. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை டிசைன் பண்ணோம் காய்ஸ். ஓகே, இந்த அனிமேட்டட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.